வணக்கம். இது தானியங்கள்லாம் போட்டு அரைச்ச மாவு வீட்டிலேயே அரைச்சிருக்கேன் நான். இன்றைக்கி அதை வச்சு இனிப்பாக ஒரு தோசை சுட போகிறேன். ஆல்ரெடி இதில் வெல்லம் போட்டுட்டேன் லிமிட்டாக. தேங்காய் போடுறேன். இது ஏலக்காய் பவுடர். இது தானிய அடை தோசை சொல்லுவாங்க. தேங்காய், ஏலக்காய், வெல்லம் போட்டு இந்த மாவை கரைச்சி அப்படியே கட்டியாக அப்பம் மாதிரி ஊற்றணும். எப்படி செய்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரெண்டு கரண்டி ஊற்றுவோம். தீயை குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இனிப்பு அதிகம் வேகன்றவங்க அதிகமாக போட்டுங்க. நான் 1/4 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு 2 சில்லு தேங்காய் பத்து, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். நிறைய இனிப்பு வேணுன்றவங்க நிறைய போட்டுங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லதுங்க. இது நல்லா அழகாக திருப்ப வரோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. அதே திருப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2.5 நிமிஷம், அப்புறம் ஒரு 2.5 நிமிஷம். சிம்லேயே தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. திருப்போமா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன குழந்தைங்க கையில் வச்சுக்கிட்டே சாப்பிடும். இனிப்பு அப்பம் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு செய்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.